வணக்கம் தொழிகளே. இன்னைக்கு நம்ம சேனல்ல PCODக்கு வீட்டு வைத்திய முறையில் கரைக்கும் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பாலிசிஸ்டிக் ஓவரிக் சிண்ட்ரோம் இது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் வர நீர்க்கட்டியை மென்ஷன் பண்ணுது. இந்த நீர்க்கட்டி எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உடம்புல சுரக்கிற இன்சுலின், ஆண்ட்ரோஜன் இந்த 2 ஹார்மோனோட அளவும் அதிகமாக சுரக்கும். இதனால நீர்க்கட்டி வருது. இந்த ஹார்மோனை சமநிலைப்படுத்துகிற ஒரு பானம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு நம்ம ஒரு கற்றாழையை நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒன்று. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை உறுப்புகளுக்கும் ஆற்றல் தரக்கூடியது இந்த கற்றாழை. நமக்கு தேவையான 22 அமினோ அமிலங்களில் 22 அமினோ அமிலங்களும் இந்த கற்றாழையில் நிறைஞ்சு காணப்படுது. விட்டமின் A, E, C, கால்சியம், பொட்டாசியம், காப்பர்னு ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதில் நடுப்பகுதியை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். PCOD ப்ராப்ளம் சிம்டம் பார்த்தீங்க அப்படின்னா, மாதவிலக்கு இர்ரெகுலராக வரும். 2 மாதத்துக்கு ஒருக்க, 3 மாதத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி தான் வரும். தலைமுடி அதிகமாக கொட்டும். முகம், மார்பு, முதுகு, வயிறு, கால், பெருவிரல்னு முடி முளைக்கும். முகப்பரு வரும். உடல் எடை அதிகமாக இருக்கும். பதட்டம், மன அழுத்தம் இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த PCOD வந்துச்சுன்னா. இந்த ஜெல்லை நம்ம தனியாக எடுத்தாச்சு. இதை கண்டிப்பாக 7 டைம் அலசணும். இதை ஏன் கழுவுறோம் அப்படின்னா, இதில் ஆலனின் அப்படிங்கிற கண்டென்ட் இருக்குது. இதை அப்படியே சாப்பிடும்போது வயிறு வலி, வயிற்றுப்போக்கு ஏற்படுது. இதனால் இது 7 டைம் வாஷ் பண்ணணும். அப்போ தான் அதோட கசப்பு தன்மையும் நாற்றமும் போகும். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது நாற்றமும் போய் வழவழப்பு தன்மையும் போய் கண்ணாடி மாதிரி பார்க்கவே அழகாக இருக்கும். நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பனங்கற்கண்டு அல்லது 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நீர்க்கட்டியை கரைக்கிற ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வெறும் வயிற்றுல 48 நாள் தொடர்ந்து குடிக்கணும். இதை அரைச்ச அரை மணி நேரத்துக்குள்ளே குடிக்கணும். அப்போ தான் முழு பலனும் கிடைக்கும். இதை குடிச்சிட்டு 1 ஹவருக்கு நம்ம எதையுமே சாப்பிடக்கூடாது. ஹார்மோனை சமநிலைப்படுத்தும். இதனால் நீர்க்கட்டி கரையும். 48 நாள் கண்டினியூஸாக நம்ம குடிச்சிட்டு வரும்போது நீர்க்கட்டி கண்டிப்பாக கரையும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துது. உடம்பில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி உடல் சூட்டையும் தணிக்குது. நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகரித்து தேவையில்லாத கேலரிஸை பர்ன் பண்ணி உடல் எடையை குறைக்க உதவுது. அதே மாதிரி முகப்பரு, வெயிலால் ஏற்படுற அலர்ஜி இது எல்லாத்தையுமே சரியாக்குது. இதை மட்டும் நீர்க்கட்டிக்கு குடிச்சா போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இனிப்பு, துரித உணவு, ரெடிமேடாக விற்கிற உணவு எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ப்ரெஷர், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குளிர்ச்சி ஒத்துக்காதவங்க இதை கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக வர காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வெயிட் லாஸ்க்கு பாலியோ டயட், வாட்டர் டயட், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு நிறைய ட்ரை பண்ணி ரொம்ப டயர்டா வெக்ஸ் ஆயிட்டீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். PCOD, PCOS, தைராய்டு, டைஜஷன் ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன் இஷ்யூஸ், முட்டு வலி, முதுகு வலின்னு பல பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ண, எப்படி இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர அப்படின்னு தெரியாம இருக்கீங்களா? வேற வழி இல்லைங்க, வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்க உறுதியா இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃப்ரீயா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வெல்னஸ் கோச் உங்களை கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, உங்களை ஐடியல் வெயிட்டுக்கு சீக்கிரமா ரீச் பண்ண வச்சு உங்க லைஃப் முழுக்க வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணவும் சொல்லி கொடுப்பாங்க. கூடவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வரவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணா போதும். அதே லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.